வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 4ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 1 பாடம் 4 முளைப்பாரி பாடங்கிற நமக்கு வந்து பாடல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து பாடம் 1, 2, 3 நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம்னா நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள், இல்லாட்டி இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் எண்டில் வரும். ஸோ அதையும் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ இப்போ பார்க்கலாம். முளைப்பாரி பாடல் பாருங்கள். முளைப்பாரி பாடல் நம்ம எல்லாருமே கேர்ள்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுருப்போம், நம்ம பொங்கலுக்கு என்ன செஞ்சுருப்போம், முளைப்பாரி போட்டிருப்போம்ல. அப்போ நமக்கு பாட்டு நம்ம என்ன செய்வோம், கும்மி அடிப்போம். கும்மி அடிக்கும்போது என்ன பாட்டு படிப்பாங்கன்னா இந்த பாட்டு தான் படிப்பாங்க, முளைப்பாரி பாடல்னு சொல்லி படிப்பாங்க. ஸோ அந்த பாட்டை பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதில் இருந்தால் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். பக்கம் 20ஆம் பக்கம் இருக்குது. 2 எடுத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து 2 கூட்டல் எடுத்து. அடுத்து பொங்கலிட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து பொங்கல் கூட்டல் இட்டு. அடுத்து 3வது ஆடு கூட்டல் எரு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் வந்து ஆட்டரு. அடுத்து 4வது செவ்வாய் கூட்டல் கிழமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் வந்து செவ்வாய்க்கிழமை. அடுத்து கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சோளத்தட்டை பிரித்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும், சோளம் கூட்டல் தட்டை. அடுத்து 2வது மாட்டெரு. மாட்டெரு பிரித்தா நமக்கு என்ன கிடைக்கும், மாடு கூட்டல் எரு. எழுதிக்கோங்க ரெண்டையும். அடுத்து நமக்கு வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். முளைப்பாரிக்கு பயன்படுத்தும் பயிர்கள் யாவை. ஆன்சர் நமக்கு 19ஆம் பக்கம் இருக்குது. 19ஆம் பக்கம் பாருங்கள், அறிந்து கொள்வோம் சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதில் நவதானியங்கள் சொல்லி ஒரு 9 தானியங்கள் பேர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 9 பேரே எழுதிக்கோங்க. நெல், கோதுமை, பச்சை பயிறு, துவரை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, கொண்டைக்கடலை. ஸோ அது மொத்தம் இந்த 9 இதையும் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், பாடலில் குறிப்பிடப்படும் எரு வகைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். நீங்கள் எப்படி எழுதணும்னா, பாடலில் குறிப்பிடப்படும் எரு வகைகள் மாட்டெரு, ஆட்டெரு ஆகும். திரும்ப சொல்கிற ஆன்சர், பாடலில் குறிப்பிடப்படும் எரு வகைகள் அது வரைக்கும் எழுதிட்டு அது கூட என்ன எழுதணும், மாட்டெரு, ஆட்டெரு ஆகும். இதுதான் வந்து நமக்கு 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு பொருள் தருக கொடுத்துருக்காங்க. ஸோ முளைப்பாரின்னா என்னதுன்னா, நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க, அந்த ஆன்சர் எடுத்து எழுதணும். முளையிட்ட நவதானியங்கள் கொண்ட சிறு மண்பாண்டம், அதுதான் வந்து முளைப்பாரி. அடுத்து வந்து தையலர் அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம். அடுத்து ஓலை கொட்டான் அப்படின்னா ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை, அதுதான் வந்து ஓலை கொட்டான். அடுத்து மாட்டாந்தொழு அப்படின்னா மாடு கட்டும் இடம். அடுத்து ஆட்டாந்தொழு அப்படின்னா ஆடு கட்டும் இடம். ஸோ அது அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களுடன் இணைக்க. ஸோ நம்ம என்ன செய்யணும், நம்ம பேசும்போது வந்து நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதை நம்ம எழுதும்போது வந்து அப்படி எழுத மாட்டோம். ஸோ வேறு மாதிரி எழுதுவோம். அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், படித்தான் அப்படின்னு சொல்லிடுவோம். அதை நம்ம என்ன எழுதணும், படித்தான் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஸோ அதான் ஆன்சர். அடுத்து வெத்தலை சாப்பிடுது அப்படின்னு கேட்போம். அதை வந்து நம்ம எப்படி எழுத்து மொழியில் எழுதும்போது எப்படி எழுதணும்னா வெற்றிலைன்னு சொல்லி எழுதணும். அடுத்து எத்தனை வச்சுருக்க அப்படின்னு கேட்போம். அதை எழுதும்போது நம்ம எப்படி எழுதணும், எத்தனை. நமக்கு தெரியுமான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், தெரியல அப்படி சொல்லுவோம். அதை நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்னா தெரியவில்லை. அடுத்து உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க கேட்பாங்க. அது நம்ம அதுக்கு எப்படி எழுதணும்னா வீடு. நேற்று மழை பெஞ்சிச்சு அப்படி சொல்லுவோம், நேற்று. அதை நம்ம பேசும்போது நேற்றுன்னு சொல்லுவோம். ஆனால் அதை எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம், நேற்று. அவ்வளோதான். இதுதான் நம்ம வந்து சொல்கிறது. ஸோ அதை எழுதிக்கோங்க. சாரி, அதுக்கு மேலே இருக்க நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதை எழுதலாம். பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களுடன் இணைக்க. இப்போ ஒசந்தன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு என்னது, அதுக்கு ஆன்சர் வந்து உயர்ந்த. அடுத்து செவ்வாய்க்கு வந்து செவ்வாய். வாங்கியாந்த, அதுக்கு வந்து வாங்கி வந்த. முறிச்சிக்கு ஆன்சர் வந்து முறித்து. அடுத்து முளை போட்டக்கு ஆன்சர் வந்து முளைக்க வைத்த. ஸோ நீங்கள் வந்து லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆன்சர் பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட்டு அடுத்து பின்னாடி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் பார்க்கலாம். படத்தின் பெயர்கள் விடையாக வரும்படி விடுகதை எழுதுக. ஸோ நமக்கு 2 இது கொடுத்துருக்காங்க, ஒரு 3 இது கேட்டிருக்காங்க. பாருங்கள். நீரில் நீந்தும் கப்பல் அல்ல, வாளுண்டு குரங்கு அல்ல, அது என்ன. ஆன்சர் வந்து மீன். அடுத்து என்னால் பார்க்க முடியாது பல்லல்ல, பார்க்க உதவுவேன் கண்ணாடி அல்ல. ஆன்சர் என்னது, கண்.
அடுத்து உயரமாக வளருவேன் பனைமரம் அல்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதே மரம் மேலே கொடுத்துருக்காங்களா அதே மரம் எழுதணும். அதுக்கு எப்படி எழுதலாம்? குலை குலையாய் காய் தருவேன் வாழை மரம் அல்ல நான் யார் எழுதிக்கோங்க. குலை குலையாய் காய் தருவேன் வாழை மரம் அல்ல நான் யார் எழுதிக்கோங்க. அடுத்து இரண்டாவதுக்கு விசிறிக்கு வந்து எப்படி எழுதலாம்னா வீசினால் காற்று தருவேன் மரம் அல்ல பனை ஓலையால் ஆனவன் ஓலை சுவடி அல்ல நான் யார் அதை எழுதிக்கோங்க. வீசினால் காற்று தருவேன் மரம் அல்ல பனை ஓலையால் ஆனவன் ஓலை சுவடி அல்ல நான் யார். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து விசிறி. அடுத்து பாருங்க, அறைகள் உண்டு கோட்டை அல்ல வாசல் கதவு உண்டு கோவில் அல்ல நான் யார். ஆன்சர் வந்து வீடு. ஸோ வீடுக்கு வந்து நம்ம எப்படி விடுகிறது எழுதலாம்னா அதான் அறைகள் உண்டு கோட்டை அல்ல வாசை கதவு உண்டு கோவில் அல்ல நான் யார். இதை வந்து இப்படி ஆன்சர் வந்து வீடு. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம 4வது படத்துக்கும் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் விடியும் வேலை 5வது படத்துக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.